அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆமென் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்லா கேளுங்க, சமாதானம் வேணும்னு சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தை விழுந்து போறதுக்காக அல்ல, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நீ என்ன ஆராதிக்கிறேனா? நான் முதல்ல உபத்திரவத்தை ஜெயிச்சிருக்கிறேன். ஆனவனினால் என்னை ஆராதிக்கிறவன் உபத்திரவத்தை ஜெயிக்கணும். தாவுப்பன போல இருக்கணும் பிள்ளை. நம்ம எல்லாம் சொல்லுவோம் தாயை போல இருக்கணும். இல்ல, தாய் என்பது சபை, தகப்பன் என்பது யாசுவா. நீ தாயை போல வாழாத. ஏன்னா ஆதிசபை வேசி சபை, ஆதிசபையின் பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. சபையை போல வாழாத. வேதத்தில் சொல்லப்பட்ட 7 சபை எந்த சபையை போல நீ வாழ போற சொல்லு. நேத்தானே சொன்னாரு, 2:16 சொன்னார். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? உனக்கு விரோதமாக என் வாயின் வார்த்தையினால் உன்னை யுத்தம் பண்ண போறேன் சொன்னார்ல. அப்ப நீ எந்த சபையை போல இருக்காத. என்கிட்ட ஒரு அம்மா யூடியூப்ல சொன்னாங்க, யூடியூப்ல இல்லை, இந்த வாட்ஸ்அப்ல, கலிஸ்து நீ தாய் சபையை மறந்துட்ட, நீ தாய் சபையை விட்டுட்டு போனதுனால இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஒரு நாள் கண்டிப்பா நீ தாய் சபைக்கு வருவ, மறந்துடாத. தாய் சபையை விட்டுட்டு போனவங்களெல்லாம் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி கொடுத்தேன். நானாக போட்ட சுற்றறிக்கை போட்டு கொடுத்தேன். ஏன்னா ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய மாம்சீக உபதேசம், பிசாசனுடைய தந்திரம் என்ன, அது எப்போ யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த வத்திக்கான் சங்கத்தால் எந்தெந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்க சபை உருவானது. முதல்ல ஒன்று புரியணும். நான் கேட்கிற கேள்வி, யாசுவா யாரால் கொலை செய்யப்பட்டார்? இந்த கேள்விக்கு பதில் கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. அது ரோமாபுரியின் மன்னனால் கொல்லப்பட்டார். இரண்டாவது, ஆதி அப்போஸ்தலர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள்? ரோமர்களால் கொல்லப்பட்டார்கள். மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் மத்திய அன்னைக்கு இருந்த மேசியானிக்கு மத்தியில ஒரே கடவுள் கொள்கை இருந்தது. ரோமாபுரி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அந்த ஒரே கொள்கையுடைய மேசியானிக்காரர்களை கொன்று குவித்தார்கள். யார் கொன்னான்னு கூகுள் அடிச்சு பாருங்க, தெரியும். ரோமாபுரி. இன்னைக்கு அவன் கிறிஸ்தவன் சொல்றான். எப்படி? கொன்ன கடவுளையே கடவுளாக்கிக்கிட்டான், கொன்னவரையே கடவுளாக்கிக்கிட்டான், கொன்னவங்களை எல்லாம் பரிசுத்தவன் ஆக்கிக்கிட்டான், புனிதர்கள் ஆக்கிக்கிட்டான். எப்படி இவன் சொர்க்கத்துக்கு போவான்? நான் இவன்கிட்ட பிறக்கல. எங்க அம்மா ஏதோ ரோமன் கத்தோலிக்கா இருந்தாங்க, என்ன பெத்து போட்டாங்க. நான் அங்க இருந்து வழிபட்டு சாமியார் ஆகணும்னு ஓடுனேன். அதுக்கப்புறம் சாமியார் என்றதை வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் உலகத்தோட பிசாசோட வாழ்ந்த என்ன தேவன் பிடிச்சி இங்க கொண்டு வந்து வச்சுக்காரு. லோவையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், அது வேற கதை. எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்ட்டு தான் வந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வேற. நான் என்னை ரோமன் கத்தோலிக்கனாக தேவன் என்னை அழைக்கவில்லை, அது என்னுடைய பிறப்பின் விகிதம். அப்ப பவுல் யூதனுக்கு யூதனாக, கிரேக்கருக்கு கிரேக்கராக இருந்தானே, அவனை எதற்காக அழைத்தார்? அவன் யூதன், அவனை எதுக்கு இன்னும் மறுபடியும் யூதனாக அழைச்சார்? வளர்ப்பால் கிரேக்கன், அவனை எதுக்கு யூதனாக அழைச்சார்? யோசிக்கணும். அப்போஸ்தலருடைய 12 பேரிலும் பிரதானமானவனாக மாறுகிறான் இவன். ஏன் தெரியுமா? அவன் எபிரேயர்களின் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். எபிரேய தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த போது அவனை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். அவனுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு என் தேவன் கொடுத்தார். சும்மா உட்காந்துட்டு குண்டு சட்டியில் உட்காந்துட்டு நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், எங்கள் சபையை வந்து பாரு. வந்தால் என்ன இருக்குது? 3 பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், கொட்டடிப்பேன், உணர்ச்சி வசப்படுவேன். இவ்வளோதான் நடக்குது. ஆவியானவர் இருந்தா, நீ ஆவியானுடைய சித்தத்தின்படி நீ கிரியை நடப்பிட்டு இருந்தா, உன்னை ஒரு தூசு தொட்டா உனக்கு தெரியும். ஒரு தூசு தொட்டா தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியலையே. இங்கே உள்ளது இங்கே கீழே விழுந்து ஆடிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு சபையில். எப்படி? இதல்ல சபை. அதனால தான் சொல்றேன், அப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. அப்பன் யார்? யாசுவா. அப்ப எழுதி வச்சிருக்கிற வேத எழுத்துக்களுக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கணுமே தவிர சபையினுடைய சத்தத்துக்கு இல்லை. சபையினுடைய சத்தம் உன்னை வித்தியாசப்படுத்தும். ஏன்னா சபை சீர்கட்டதா இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்குது, அது வேறுபட்ட ஜீவியம் உள்ளதா இருக்குது. அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோசே எப்படி இருந்தானோ
அப்படி ஒருவனை நடத்தினார் என் தேவன், அவன் யோசுவா. நீ அவனை போல மாறணும். யாசுவா தான் சொல்றாரு, நீ என்னை போல மாறுன்றாரு. மாற மாட்டியே. ஏன்? முதல்ல நடத்துறவனே மாற மாட்டோம், அப்புறம் எப்படி மக்கள் மாறும்? அப்போ உன்கிட்ட ஏதோ குறை இருக்கிறது, அந்த குறையை விட்டு நீ வெளியில வரணும். அதனால தான் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா.